பீகார் தேர்தல் முடிவு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். நல்ல நிர்வாகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்நிலையில் நல்ல நிர்வாகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். பீகார் தேர்தல் வெற்றிக்கு தற்பொழுது பிரதமர் மோடி கருத்துக்களை முன்வைத்துள்ளார். குறிப்பாக பெருவாரியான இடங்களில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியானது வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். வளர்ந்த பீகாருக்கான ஒரு நம்பிக்கைக்கு தற்பொழுது மக்கள் தேர்வெடுத்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாரினுடைய நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தற்பொழுது பீகார் மக்கள் 2025ஆம் ஆண்டு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆதரவு மற்றும் வெற்றி வாகை சூடியுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பீகார் மக்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களான நிதிஷ்குமார், ஜிதன் ராம் பவன்ஜி, சிராக் பாஸ்வான், உபேந்திர குஷ்வாகா உள்ளிட்டோருக்கும் இந்த வெற்றி ஒன்று என்பது பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய அந்த வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள அந்த கருத்தில் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தலைவர்கள் மட்டுமல்லாமல் இந்த வெற்றி பெறுவதற்கு உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் தன்னுடைய நன்றி உரித்தாகும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்த்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த தேர்தலில் தங்களை தேர்வு செய்ததற்கு மிக நன்றி என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். குறிப்பாக வளர்ந்த பீகாருக்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான மேலும் பீகாருக்கு ஒரு புதிய அடையாளத்தை வழங்குவதற்கான ஒரு அரசிற்கு தற்பொழுது மக்கள் இந்த ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஒரு சக்தி என்பது கூடுதல் வாய்ப்புகளை வழங்கியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவரும் பீகாருடைய அந்த வெற்றிக்கு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பதிவுகளை வெளியிட்டிருக்கும் நிலையில் தற்போது பிரதமர் மோடியும் தன்னுடைய கருத்தை மிக முக்கியமாக பதிவிட்டுள்ளார். நல்ல ஆட்சிக்கான ஒரு வெற்றியாக இதை கருதுவதாக அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாருடைய வளர்ச்சிக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் பதிவிட்டுள்ளார். நந்தா, நிச்சயமாக என்டிஏ கூட்டணி இதுவரை இல்லாதவருக்கு ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்ய போகிறது. 202 இடங்களுக்கும் மேலாக முன்னில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று இரவு 7 மணிக்கு பாஜக அலுவலகத்திற்கு பிரதமர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக நிர்வாகிகளோடு அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் சுஜித்ரா. நிச்சயமாக நந்தா, பீகாரினுடைய வெற்றி என்பது பீகார் மாநிலத்தில் மட்டுமல்ல, டெல்லியிலும் தலைநகர் டெல்லியிலுமே ஒரு மிகுந்த ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் குறிப்பாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் இன்று இரவு 7 மணிக்கு பீகார் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து தொண்டர்களை சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தல்களுடைய அந்த வெற்றிக்கு பிறகும் பாஜகவினுடைய தொண்டர்களை சந்திப்பதை வழக்கமாக பிரதமர் மோடி கொண்டிருக்கும் நிலையில் இன்று இரவு சுமார் 7 மணி அளவில், அதாவது பெருவாரியான வாக்குகளுடைய அந்த ஒரு முடிவுகள் வந்த பிறகு பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவர் தொண்டர்களை சந்தித்து அவர் உரையாற்ற உள்ளார். மிக முக்கியமாக 2025ஆம் ஆண்டிற்கான அந்த ஒரு பீகாரினுடைய அறுதி பெரும்பான்மை வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு தனிப்பெரும் கட்சியாக பீகாரில் இந்த தேர்தலில் உருவெடுத்துள்ளது. அதற்கான ஒரு வெற்றி உரையை பிரதமர் மோடி இன்று தொண்டர்கள் மத்தியில் நிகழ்த்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரவு 8 மணிக்கு 7 மணிக்கு பிறகு பிரதமர் மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் மற்றும் JP நட்டா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான பலத்த ஏற்பாடுகளையும் பாஜகவுடைய டெல்லி அலுவலகமானது செய்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் அங்கு குவிவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, பீகார் தேர்தல் வெற்றி தொடர்பாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.